இவரை கிராமத்துல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கோம் சார். அப்புறம் ஏப்பா இவர் கையில கத்தில வச்சிருக்காரு? சார் இது கடைக்கு காய்கறி நறுக்கிறதுக்காக வாங்கின கத்தி சார். அவர் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு கை நீட்டுறாருன்னா நீங்களும் புரிஞ்சிக்கவே இல்லை. ஒரு ஹோட்டல் தொழிலாளிய இன்னொரு ஹோட்டல் தொழிலாளி புரிஞ்சிக்கலனா என்ன சார் அர்த்தம்? அத சொல்லிருக்க வேண்டியதானப்பா. எங்க சார் சொல்ல விட்டீங்க? ஆளாளுக்கு போட்டி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அடிச்சிட்டாங்களா? யார் ஒன்று அடிச்சது? பாசு, அன்னைக்கு ஒரு பெரிய மனுஷன் என்ன திருடன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அடிச்சாருன்னு சொன்னேன்ல, அவர் இன்னைக்கும் என்ன இங்க பார்த்துட்டு மறுபடியும் அடிச்சிட்டாரு பாசு. தம்பி, நீங்க பண்ண மிஸ்டேக் அவர்கிட்ட சொல்லுங்க. இவர் அவர் மேல சூப்பை தட்டி விட்டாருப்பா. அவரோட ஷர்ட்லாம் சூப் ஆயிடுச்சு. சார் கால் தடிக்கு ஏதோ தெரியாம தட்டி விட்டேன் சார். அதுக்கு போயிட்டு என்ன அடி அடின்னு அடிச்சிட்டாரு. ஏங்க ஏங்க, ஏதோ தெரியாம பண்ண தப்புக்காக அவர் புரிஞ்சுக்காம அடிப்பாரா? யார் அவரு? எங்க இருக்காரு? இதோ இப்பதான் பாஸ் இங்கிட்டு போறாரு. வா. சார், பிரச்சனையை வளர்க்க வேண்டாமே. அவங்கெல்லாம் பெரிய இடத்துல இருந்து வந்திருக்காங்க. எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் இருக்கட்டும் சார். இவன் மேலே எப்படி சார் அவர் கை வைக்கலாம்? 2வது தடவை அடிச்சிருக்காரு. ஒருத்த முகத்தை பார்த்த உடனே அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரிய வேணாமா? இவன் அப்பாவி சார். அப்பாவினா உங்களுக்கு இலக்காரமா போச்சா? அவர் யாரா இருந்தா எனக்கு நான் வச்சுக்கிறேன். வா. சார் 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 சார்